தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வழங்காத பள்ளியின் மீது புகார் அளிப்பதற்காக மாவட்ட ஆட்சியரின் முகாம் அலுவலகத்தில் மாணவர்கள் திரண்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இயங்கி வரும் தனியார் பள்ளிக்கு 10 ஆண்டுகளாக சிபிஎஸ்இ அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு நாளை பொதுத் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஹால் டிக்கெட் தற்போது வரை வழங்கப்படாததால் மாணவ மாணவிகள் அவர்களது பெற்றோர்களுடன் தஞ்சை ஆட்சியரின் முகாம் அலுவலகத்தில் புகார் அளிப்பதற்காக திரண்டனர். புகார் அளிக்க சென்ற மாணவர்களை போலீசார் தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. நான் 10th ஸ்டூடெண்ட்டு. எங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்காக எல்லாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணாங்க ஸ்கூலில். நாங்கள் எக்ஸாம் எழுத போகிறோங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இருந்தோம். இப்போ திடீர்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஹால் டிக்கெட்டை ஹோல்ட் பண்ணிட்டாங்க, உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு எங்களுக்கு நேற்று நைட்டு தான் எங்களுக்கு நியூஸ் கிடச்சிது. இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணப்போ நாங்கள் போய் கேட்டோம், ஹால் டிக்கெட் எங்களுக்கு எல்லாருக்கும் வந்துருச்சா அப்படின்னு. அப்போ கேட்டப்போ சொன்னாங்க உங்களுக்கு ஹால் டிக்கெட் எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னடானா இல்லை உங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எப்படியாவது எக்ஸாம் எழுதணும், ஏன்னா எங்களுக்கு 10th ரொம்ப முக்கியம். நாங்கள் 12th குரூப் எப்படியாவது எடுத்தே ஆகணும். அதுக்கு எங்களுக்கு இப்போ எக்ஸாம் எழுதணும், அதுக்கு மட்டும் ஏதாவது பண்ணிங்கன்னா போதும். ஆமாம், தனித்தேர்வு எழுதுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அதில் பெரிய ஸ்கோப் கிடைக்காதுல்ல, அதனால எங்களுக்கு சென்ட்ரல் போர்ட்லேருந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆமாம், இப்போ இது இப்போ தான் எங்களுக்கு தெரியும். எங்கள் ஃபுல் ஸ்கூலுக்குமே இல்லை, 10th எதுவும் எடுக்கிறதுக்கும் அவங்க பர்மிட் வாங்கலைன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு இப்போ தான் எங்களுக்கு தெரியும். இது முதலே சொல்லியிருந்தா கூட நாங்கள் ஏதாவது எங்கள் பேரண்ட்ஸ் வேறு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட் தான் எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்கூல் நிர்வாகம் முதல்ல வரைக்குமே உங்களுக்கு எக்ஸாம் எழுத வச்சுருந்தா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா உங்களால் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்கிறாங்க. 10th 2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஹால் டிக்கெட் தரேன்னு சொன்னாங்க. கொடுக்கலன்னு கேட்கும்போது நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஆர்ஓ ஆஃபீஸில் பேசியிருக்கோம், கிடச்சிரும், நீங்கள் எழுதிடலான்னு சொன்னாங்க. நேற்று நைட்டு வரைக்கும் அப்படி தான் சொன்னாங்க. நேற்று நைட்டு தான் இல்லை இந்த வருஷம் எழுத வைக்க முடியாது, நெக்ஸ்ட் இயர் இல்லை என்ஐஓஎஸில் எழுத வைக்கலாம், அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் எழுத வச்சுருவோம்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வந்தோம். காலையில் 7:30 மணிக்கு ரீச் ஆனோம். இது வரைக்கும் நாங்கள் கலெக்டரை பார்க்கல, டிஓவும் சிஓவும் தான் பார்த்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, 8th அங்கே அப்ரூவல் இல்லை, 10th எப்படி எழுத வைக்க முடியும் என்ஐஓஎஸில், நீங்கள் 8th எழுதிருந்தால் தான் 10th எழுத வைக்க முடியும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க எல்லாரும். அவர் ஃபைசல், அவர் தான் ஓனரு, அவரை கூப்பிட்டு பேசினாங்க எல்லாரும். அவர் என்ன சொல்கிறாரு, 8th அப்ரூவல் ஆயிரும், இல்லை டிஓ எங்களுக்கு 8th சர்டிஃபிகேட்டுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் என்ஐஓஎஸில் 10th எழுத வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குமே டைம் போயிடுச்சு, இதுக்கு மேலே அது பண்ண முடியுமான்னு தெரிலன்னு சொல்லி இப்போ விசாரிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அதை பற்றி எங்களுக்கும் தெரியல சார், நாங்களே இப்போ தான் கேள்விப்படுறோம். நாங்களும் ஒன்றும் அந்தளவுக்கு தெரிஞ்சவங்க இல்லை. என்ஐஓஎஸில் எழுதலானுங்கிறது டிஓ சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். 8th இல்லை நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னு கேட்குறாங்க சார். இப்போ தான் எங்களுக்கே தெரியுது 8th இல்லை நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆமாம், அவங்கள பற்றி இல்லை, மார்க் லிஸ்ட் இது வரைக்கும் அவங்களுக்கும் கொடுக்கல. ஆனால் அவங்க கொடுத்துருவோம், எல்லாம் ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்களாம். அதனால் இதை விட்டு வெளியில் போய் வேறு எந்த ஸ்கூல்லையும் சேர்க்க முடியல, அதனால் அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க, ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் சார் செகண்ட் இயரே 10th இந்த வருஷம் தான் எழுதுறாங்க. போன வருஷம் ஒரு பசங்க எழுதியிருக்காங்க, ஒரு 15 பேர்கிட்ட. இந்த வருஷம் 19 பேர். இதுதான் செகண்ட் டைம் நடக்குது. அதனால எங்களுக்கு அதை பற்றி தெரியல. டிஓ 10 days வெயிட் பண்ணுங்க, 8th ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு நாளைக்கு பிள்ளைங்கள் நாளைக்கு எங்களுக்கு எக்ஸாம் எழுதி ஆகணும். இப்போ இல்லாட்டி ஒரு வருஷம் ஃப்யூச்சர் பிள்ளைங்களுக்கு போயிடும். இப்போ அதனால நீங்கள் கொஞ்சம் எங்களுக்காக ட்ரை பண்ணி எங்களுக்காக எங்களுக்கு ஆமாம் ஆமாம் நாங்கள் எவ்வளோ நேரம் இருந்தாலும் இங்கே தான் இருப்போம். எங்களுக்கு எக்ஸாம் எழுத நாளைக்கு பர்மிஷன் வேணும். நாளைக்கு எக்ஸாம் பிள்ளைங்க நேரத்துக்குலாம் படிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக இப்போ அந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க பிள்ளைங்க. நாளைக்கு படிக்கணும், ரிவிஷன் பண்ணுற டைம் இது எதுவுமே பண்ணலை பிள்ளைங்க. 4 நாளாக இதே ப்ராப்ளமாக ஓடிட்டு இருக்குது எங்களுக்கு. 4 நாள் இல்லை, ஒரு வாரமாக ஓடிக்கிட்டு இல்லை. பிள்ளைங்க படிக்கிற விஷயம் கூட தெரியாமல் பிள்ளைங்க 6 மணிக்கு வருதுங்க ஸ்கூல்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சாங்க, ஒன்றும் வரல நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். இப்போ நைட்டு எங்களுக்கு 9 மணிக்கு மேலே தெரிஞ்சதுனால தான் நாங்கள் இப்போ காலையில் கலெக்டர் ஆஃபீஸ் வந்தோம். ஆனால் காலையில் நாங்கள் கலெக்டரை பார்க்கவே முடியல. நாங்கள் வந்தோம், நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கலெக்டர் இல்லை, திருவாரூர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.